அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. மோடியுடன் பீகார் முதலமைச்சர் திடீர் சந்திப்பு. மொத்தமும் மாற்றம். நாளை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் பீகார் அரசியலில் மாற்றம் ஏற்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் 7 கட்டங்களாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் தொடங்கி ஜூன் 1ஆம் தேதியுடன் முடிவுக்கு வந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவரும் பீகார் முதல்வருமான நிதிஷ்குமார், மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை திடீரென சந்தித்துள்ளது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாளை காலை 8 மணி முதலே வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்படும் உள்ள நிலையில் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக சனிக்கிழமை இரவு முதலே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியானது. எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியான உடனேயே பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் டெல்லி சென்றுள்ளார். டெல்லி கிளம்பும் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், லோக்சபா தேர்தலில் நிச்சயம் பாஜகவின் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என கூறியிருந்தார். எக்ஸிட் போல் முடிவுகளும் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் வெளியானது. இந்த நிலையில் இன்று பாஜக தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் பிரதமர் மோடியை திடீரென்று சந்தித்தார். இந்த சந்திப்பின் பின்னணியில் பல விஷயங்கள் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு எல்லாம் பீகார் மாநில அரசியலில் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வர் பதவிக்கு பதிலாக மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கலாம் என கூறப்படுகிறது. புதியதாக பீகார் மாநிலத்திற்கு பொறுப்பேற்கும் முதலமைச்சர் பாஜகவில் இருந்து தேர்வாகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. நிதிஷ்குமாரை பொறுத்தவரை அவர் பல ஆண்டுகளாக பாஜக கூட்டணியில்தான் இருந்தார். இருப்பினும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென கூட்டணியை முறித்துக் கொண்ட அவர் பீகாரில் ஆர்ஜேடி மெகா கூட்டணியில் இணைந்தார். அதன் பிறகே இந்தியா கூட்டணிக்கு அஸ்திவாரம் போட்டவர் இவர்தான். இவரின் ஆலோசனையிலேயே காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைத்தவர்தான் நிதிஷ்குமார். ஆனால் அவரே நாடாளுமன்ற தேர்தல் தொடங்க 2 மாதம் முன்பே பாஜகவில் ஐக்கியமானார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தும் அவர் தனது முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். இப்படி கூட்டணியை விட்டு வேறு கூட்டணிக்கு செல்வது என்பது இவருக்கு புதியதல்ல. முன்னதாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவர் நிதிஷ்குமார் ஒருவர் பச்சோந்தி என்றும் அவர் எப்போது வேண்டுமானாலும் கட்சி தாவுவார் என கூறினார். இந்த சூழலில்தான் அவர் பீகார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேசிய அரசியலுக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நிதிஷ்குமார் ஏற்கனவே 1999 முதல் 2004 காலகட்டத்திலும் வாஜ்பாய் அமைச்சரவையில் விவசாயத்துறை மற்றும் ரயில்வே துறைகளின் அமைச்சராக பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது உங்களுக்கே தெரியும், மக்களுக்கும் தெரியும். திமுக ஆட்சியில் அந்த டைம் வரும்போது தான் பாவலை காமிக்கிறது, பிலிம் காமிக்கிறது, இப்படி பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த காவி உலகத்தில் இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராமர் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எத்தனை இந்து மக்கள் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பே அப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. டிஎம்கேல கூட இருக்கிறாங்க, ஆனால் வெளியே சொல்ல முடியல. இந்த ஆட்சி மாறணும், மாறி காவி சொந்தங்களுக்கு உறுதியாகணும். உறுதியாகிட்ட பிறகு நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து காவியை போட்டுறணும். இல்லை, மத சார்பற்றது இப்போ குறிப்பிட்ட மாதிரி சொல்லலைங்களே, எங்கேயோ ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி பேசுகிறாங்க, மத சார்பற்றது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் மீன்ஸா பாஜக, பாஜக மீன்ஸ் தான் மற்றது இந்து மகா சபா எல்லாம் சம்பரிகள் எல்லாமே. அப்படி இருக்கும்போது நம்ம இதை சொல்லி நம்ம அதை பேஸ் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் அண்ணாமலைஜிக்கு எங்கள் ஓட்டு எல்லார தயவுலையும் நாங்கள் இரவும் பகலமாக ஒழிச்சு பிஜேபிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். அது நிச்சயம். சட்டம் ஒழுங்குன்னு பார்த்தீங்கன்னா சார், இப்போ போன திமுக ஆட்சி வந்தபோது சும்மா சாதாரண மண் ரோடு போட்டாங்க சார். இப்போ எலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு மேலே தார் போடுறாங்க. ஏன் இப்போ போடுறாங்கன்னா எலெக்ஷன் வருதுன்றாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காவி கட்டினவனுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல அங்க பதவியே கிடையாது, உங்க வைக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஆபீஸ்ல பிள்ளையார் போட்டோவோ முருகர் போட்டோவோ வைக்கக்கூடாது. பெரியார் போட்டோவோ இவங்க போட்டோ தான் வைக்கணும். இது அரசாங்கத்துக்கு விரோதம் தான். இது எங்க பார்த்தாலும் கலைஞர் கலைஞர்னா என்ன, அப்போ பெத்தவங்கள சும்மா இருக்குது சொல்லுங்க. எல்லாருக்கும் காவி தான். முருகர் கடவுள், பிள்ளையார் கடவுள். திராவிடம் என்றால் இப்படி எச்சத்துப்புறம் தான் திராவிடம். எச்சத்துப்புறம் பாருங்க, அதான் திராவிடம். திராவிடம்னு சொல்லும் போது அது எத்தனை வார்த்தைகள் தப்பா வருது பாருங்க. காவி என்ற பெயர் சொல்லும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.